கண்மணியை சம்மதித்தால் போதுமடி இடையை ஆட விட்டேனா இடையை மூட்டானே உடையை சரிக விட்டேனா ஆசையை தந்தே உன் சிரிப்பே மோனலிசா ஒளிந்தும் கைமழையா இளமீ சவச்ச நாம் கலைய ஆசவச்சோவா ஓ எனக்கு மட்டுமே ஒரு தனி நாடகம் வைக்கணும். அதனால வரக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற வகையில என்னை யாரோ வள்ளி வள்ளி என்று அழைப்புகள் கேட்கிறது. எதற்காக அழைக்கிறார்கள் என்பதை கேட்டது. மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணங்கி வந்தோ கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணங்கி வந்தோ கண்ணுக்கு வந்தாக முத்துக்கு முத்தாக தாயார் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நாட்டு கேட்டதில்லை ஒரு நாடு அழுததில்லை தானாக படித்து வந்தார் தந்தை மேலே வழுந்த கல்வி தானாக படித்து வந்தார் தந்தை மேலே வழுந்த கல்வி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் உங்களை நன்றி முத்துக்கு முத்தாக சின்ன தம்பி கணிச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கணிச்ச தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமட அழகார் மண்டபம் போ நாங்கள் ரெண்டு சொந்தமட ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமட அழகார் மண்டபம் போ நாங்கள் ரெண்டு சொந்தமட நாங்கள் இருவரும்
மாட்டாளா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நாங்களே எங்க போறோம் தெரியுமா? மினுமினு இருக்கு. ஏமா நான் கேட்கிறேன், இப்போ எங்க போற வந்திருக்கேன்? இன்னைக்கு நான் பாபா போறேங்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நாங்களே எங்க போறோம் தெரியுமா? அப்பா சொல்லிருக்காங்க கண்ணு கத்துமா காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு. அப்புறம் மாமா நீங்க வரீங்களா? நான் கேட்கிறேன், காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்களா? ஆமா, காட்டுக்கு போக சொல்லல, காட்டுக்கு போக நாங்க. இருவரேன் இப்படி நீ என்னமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த பொண்ணு பேர் வந்து நிற்கிறேன். ஏங்க இங்கே நான் முன்னே சொல்கிறேன். விட்டுறாத. ஐயோ எனக்கு இருதயமே அடிப்போச்சு. வர்றோம் விரட்டி சுட்டு தள்ளிட மாட்டேன். நான் வந்துட்டேன். என் தோழியை பாத்தீங்கன்னா சரி அதான் விடுங்க மாமா. நான் வந்து ஒருத்தர நீங்க லவ் பண்றீங்க கரெக்டா? அது உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அதாவது பெண்களுடைய கண்ணை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ கண்ணை வச்சியா? ஆமா. அதுக்கப்புறம் மனசு ஏன் மனசு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தெரியாதா? அத வாய வச்சு சொல்லுவேன். நான் காதலிக்கிற யார் தெரியுமா? யாரு? அந்த எங்க அந்த அதிர்ஷ்டசாலி யாருமா? அந்த வீர தேவானத்தான் நான் காதலிக்கிறேன். ஓ அப்புறம் உங்களுக்கு ஏத்த ஜோடி ஒருத்தி வந்திருக்கா மாமா. என்ன அந்த அவ பார்த்தாலே உங்களுக்கு அவ மேல காதல் வந்துரும். அவளாச்சி நல்லா இருப்பாளா இல்ல ஒண்ணே மாதிரி இருப்பாளா? அவ நல்லா என்னோட அழகா இருப்பா. அதான் என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எடுத்து சொல்லிடவா? சிலு 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 வின காத்து பக்க பருவ புது புது வழிகளை போட்டு அது படிக்கிற வருவதாட்டு ஒரு நேசம் ஒரு பாட்டு அந்த பாட்டு நாட்டு நீ பக்க பருவ உருளுது நாட்டு புது புது வழிகளை போட்டு அது படிக்கிற வருவதாட்டு. இன்னைக்கு இப்ப எவ்வளவு தேவனா நம்மள்ட்ட சாணிட்டாலே சூப்பரா செருப்பு அதனாலதான் சொல்லக்கூடாது. சுதி இல்லாம பாடுறேன். அதனால என் தோலையை கூப்பிடுமா? அடியே அவர் எங்களை சேரும் போது தானே அது சுதியோட பாருங்க. பாடி ஆத்தி
ஐயோ இனிமே தென்றலுக்கு எப்படி யோகம் கட்டுக்கிட்டு ஏற போக மாட்டோம் பாருங்க. இன்னொன்னு தென்றல் ஆடியோ தென்றல் மாதிரி அப்படியே கேக்குது பத்தியா இசை. அடாடா. ஆனா இன்னொன்னு ஒளிபெருக்கினா இப்படித்தான் இருக்கணுங்கிறது எடுத்துக்காட்டு தென்றல். தென்றல் நீ அது நீ வந்து அதுல போட்டு அடிக்கிறியே அப்புறம் கொஞ்சம் கிளுகிளுப்பு இருக்கும்ல. வர எதுல மைக்ல வெள்ளையா ஒட்டிருக்கான். சும்மா இதை எடுபட்ட வேலை எதிர வெள்ளையா அண்ணன் நட நடப்பே எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? ஏமாமா பிடிக்காதா? அதெல்லாம் வெறுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஏமாமா பிடிக்கலையா? அது ஒன்னே பார்த்தா பொம்பளை ஆசை வருமா? எனக்கு பிடிக்கலையா? நீ ரொம்ப கருப்பா இருந்தா அழகா இருக்கு. என்னை பிடிக்கல. பிடிக்கலன்னா இந்த பெட்ரோல் ஊற்றி தீய வச்சுட்டு கும்பு கும்புன்னு பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கு. ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு நீ வந்து அதுல பாருங்க கூப்பிட்டா யாரு அவன் யாரு எந்த பிள்ளையும் கூப்பிட்டாதான் சரித்திரம் இல்ல. சரி ஏதோ இப்ப முணுமுணுக்குது ஆள் இல்லாம உன்னை கூப்பிட்டுருக்கானா போயிடணும். கொள்ள பிள்ளைய கூப்பிட்டு இருந்தானா பிரச்சனை எல்லாம் போயிடலாம். எதை பார்த்து வாங்கினா அப்படியே தெரியல. அதான் குமாரமேனே நான் சொல்ற கேளுங்க. அதாவது கொல்ல பேர்ட்ட போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல. சரி எவன்ட்டுமே போகாம நம்மளை கூப்பிடுறானா குமுறிப்பட மாட்டேன். கவனமா தான் இருக்கணும். எல்லாம் கவனம் இருக்கு. இருக்கட்டும். அவ வந்தாளா? என் தோழி சக்காலத்தி உன்னை அடிக்கிற வழக்கு எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு நைஸ் கேள் என்ன பார்த்தா முரட்டு கேள். முரட்டு கேளா இருக்கட்டும். அடியே அழகுடா ஆத்தி அழைச்சவளே 5-6 குடும்பத்தை கெடுத்தவளே அழகே அப்படி வர்ணிக்கணும். எப்படியும் காலையில பகவதிவன் கோயில மன்னவர் தூத்தாம போக மாட்டேன். கவனமா இருந்துக்க. உடனே காலையில மாட்டேன். கை விடுறி போட்டு வளர்ப்பாதடி. நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. இதுல கொஞ்சம் ஒரிஜினல் அடி. ஹலோ யார் கொஞ்சம் சாண்டி கைனி வைனே உங்களுக்காக இருக்கணுமா? சரிடா சொல்லலாம். ஹலோ ஹலோ அடியே அடி அடியே கை கை விடுறி சொல்றீ. நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. வாடி ஒண்ணுக்கு இருக்க போவோம். அந்த ஆள் முன்னாடி நான் அவருக்கு அந்த பழக்கம் இல்லடி. அந்த ஆள் முன்னாடி நான் இருக்கேன். ஏன் முன்னாடி நீ இரு. அடியே ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? நான் வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு? 18-23 வருஷம் ஆச்சு. திரும்ப சொல்லு. 18-23 வருஷம். 18-23 வருஷமா? அது என்ன கணக்குன்னு தெரியலையா? இதுதே ரயில்வே கணக்கு. ரயில் எத்த தண்டியா இருக்கு. அந்த மாதிரி டக்கு டக்கா நின்றுகிட்டே போகும். நான் வயசுக்கு வந்த உடனே எங்க அப்பா பார்த்தாரு. என்ன எதை பார்த்தாரு? கேக்குறவாரு முட்டாச்சிருக்கி. அப்ப எதை பார்த்தாரா? இல்லடி அப்ப உன்னை எதை பார்த்தாரு? எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாரு. மாப்பிள்ளை பார்த்தாரா? மாப்பிள்ளை பார்க்க விட்டு எங்க அப்பாட்ட கேட்டேன். அப்பா மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு உத்தியோகம் பார்க்கறாருன்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, ஏமா மருமையை வந்து சாதாரண வேலை பார்க்கல, கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறாரு. கவர்மெண்ட் பஸ்னா லோக்கல் சிட்டி பஸ் கிடையாது. பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ். மதுரை டு ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் டு மதுரை. பாயிண்ட் டு பாயிண்ட். அப்படியா? இங்க ஏத்தன அங்கதான் இருக்குவாரு, அங்க ஏத்தன அங்கதான் இருக்குவாரு. ஏத்தன விட மாட்டாரு. அப்படின்னு சொல்லி அப்படி டிரைவர் சொல்ல வட்டியும் எனக்கு கொஞ்சம் எச்சிபுத்தி வந்துருச்சு. அதான் நீ எச்சிபுத்தி ஒண்ணு விட்டு எனக்கே போயிருக்கா. ஏன்னா அத்தை தண்டி பஸ்ஸையே அந்த ஓட்டுறியா முடிச்சேன். நம்ம சும்மா விடுவேன் அப்படின்ட்டு நானும் சம்மா சொல்லி கல்யாணமும் முடிஞ்சிடு. சரி 2 பேர்த்தையும் முத நாள் ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. எதுக்குள்ள? ரூமுக்குள்ளயா? என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சு. அப்ப அங்க போயிடாதடி. தொண்டைக்குள்ள ஏத்துடுவாங்க. நிறுத்தடி. ஆமா சரின்னு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறேன். என் புருஷன் வந்து தெக்க 8 மணிக்கு உட்காந்துருக்கேன் போய்.
நான் 10 மணிக்கு உள்ள வரேன். எனக்கு முன்னாடியே 8 மணிக்கு உட்கார்ந்திருக்கேன் அவன் போய். ஓ புருஷனா? என்னடா பார்த்தா அவன் டைம் பார்த்து பஸ் எடுக்கிறவே இல்ல. சரி. அவன் 8 மணிக்கு உள்ள உட்கார்ந்திருக்கேன். சரிட்டு நான் 10 மணிக்கு போனா ஒரே கட்டில 2 பேர் அங்கிட்டு திரும்பி நான் அங்கிட்டு திரும்பி உட்கார்ந்திருக்கேன். அவர் தெக்க பார்த்து நான் வடக்க பார்த்தேன். வெக்க இருக்கத்தானே செய்யுங்க. நீ ஏன்டி வெக்கப்படுற? இல்லடி உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணது நானுடி. ஓ சரி நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. அப்படின்னு அவன் அங்கிட்டு உட்கார்ந்திருந்தேன் அங்கிட்டு திரும்பி உட்கார்ந்திருந்தேன். 10 மணி ஆச்சு 11 ஆச்சு 12 மணி ஆச்சு 1 மணி ஆச்சு. சரி. ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் வேற என்ன? பேசாம இருந்தியா? வேற என்னதான்? எனக்கு கோவம் கட்டிட்டு கிண்ணன் ஏறிடுச்சு. எடுத்து விட குத்திருப்பியா? அட முட்டா பேல. அட பரக்கினி பேல. அட பெச்சக்கார பேல. எடே தூக்கி குடிக்க. அப்படிலாம் கேட்டியா புருஷனை? ஆனா இவ்வளவு வையினேன். என் புருஷன் இத்தினி கூட கோவப்படலடி. என் பொறுமையான ஆள் இல்ல. பஸ் டிரைவர் இல்லையா? சரின்னு சொல்லி நான் அந்த கோவத்தையும் பொறுமையும் சொல்லி புருஷன் நான் எந்த வேலை பார்த்தாலும் விசில் அடிச்சாத்தேன் தொடங்க வேண்டியான். விசில் அடிச்சாதான் பஸ் டிரைவர் இல்ல. ஆமா. சரின்னு சொல்லிட்டு நானும் சின்ன பிள்ளைட தட்டாங்காட்டுல விளையாடும் போது நானும் வாயில வச்சு அடிச்சு பழக்கம். எதை வச்சு? விசில். விசில் அடிப்பிண்டி நல்லா அடி. வாயில வச்சு ஒரு அடிதான் அடிச்சு. எங்க எனக்காக போய் விசில் விட்டு காட்டு. இப்படித்தான் ஒரு அடிதான் அடிச்சேன். சண்டால ஏண்டி எனக்கு வர மாட்டேங்குது. உனக்கு நான் அடிச்சு வாயில வை அடிச்சாரு. வேணாப்பா. அப்புறம் கிளம்பிச்சான். சரி. விசில் அடிச்சதோட 2 கையையும் இப்படி நீ விரிச்சு கட்டில கட்டிட்டான். சரி உன் கைய. ஆமா. கட்டி ஏன் 2 காலையும் விரிச்சு கட்டில கட்டிட்டான். ஐயோ உன் கால. சரி இப்படி கட்டான பார்த்தா இந்த முனிவர்கள்லாம் கவ கட்ட வச்சிருப்பாங்க தியானம் பண்றது. ஆமா. அந்த மாதிரி 2 கவ கட்ட சீமக்கர மரத்துல செஞ்சு வச்சிருக்கான். சரி. சண்டாலாம் வாச்சியா இருக்குடி முள்ளு. இப்படி 2 காலையும் கையும் கட்டின உடனே ஒரு கவட்டையை தூக்கி இந்த கால்ல கொடுத்துட்டான். இன்னொரு கவட்டை இந்த கால கொடுத்துட்டான். சினத்த வள மாதிரி இப்படி மல்லாக்க கிடக்கு. நான் கத்துனாலும் கத்தி வந்துட்டு வாயில பழைய துணியை தள்ளிட்டாங்க. பழைய துணியை தள்ளாம பரவாயில்ல ஆபத்துக்கு பாவனு இருந்துடலாம். சண்டால 35 வருஷமா துவைக்காம ஒரே டவுசரையே போட்டு இருந்திருக்கேன். தாயே அழுக்கு வடவடையா கட்டியா இருக்கா டவுசர். இந்த சரி ஏடி வந்துட்டேன்.
ஆமாம்மா. புதுமையான வணக்கம் இன்னைக்கு. நிச்சயமாக பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களாமா? நலமா? பரவாயில்ல. அப்பா கிட்ட போனியாமா? அப்பா நீ மட்டும் போயிடாத, பயந்துருப்பாரு எங்க அப்பா. நேத்து தான் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த பிள்ளை போயிருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு. என்ன சேர்த்தது உங்க அப்பா தான். எதுக்கு? வேலைக்கு சேர்த்திருக்காரு, பணிப்பெண்ணாக சேர்த்திருக்காரு இல்லையா? சரி, அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? சொன்னாருமா. என்ன சொன்னாரு? நீங்க காட்டுக்கு போகணுமா, காவல் காக்கணுமா, உங்களுக்கு துணையா எப்ப வருவானா? என்ன திமிரு பாத்தியா எங்க அப்பாவுக்கு? இவ்வளவு கொழுப்பு பாத்தியா? நம்ம வீட்டுல இவ்வளவு பணியாட்கள்லாம் இருக்கும்போது காட்டுக்கு தனியாக காவலுக்கு அனுப்பணும் அப்படின்றாரு. இவரெல்லாம் சரியான தந்தையா? என்ன விளக்கம்? ஏன்னா ஆண்கள் உங்க குலவழக்கம் என்ன அப்படின்னா, உங்க ஆண்களுக்கு வந்து உழுது பயிரிடுவதும் வேட்டையாடுவதும், பெண்களுக்கு வந்து காவல் செய்வதும், முருகனுக்கு காவல் செய்வது இதான் குல வழக்கம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அதனால காட்டுக்கு காவல் போகணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லடி, என்னுடைய அப்பா என்ன தெரியுமா நினைக்கிறாரு? என்னுடைய பெண்ணை ஒரு புரட்சிகரமான பெண்ணாக்கணும், ஒரு சாதனைகரமான ஒரு பெண்ணாக்கணும். பாருங்க, இந்த இடத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது இந்த வழியில வந்திருக்கணும், நம்ம வந்திருக்கணும். இந்த இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனாலும் இதுக்கு நம்ம இறைவன் நம்மளை இன்றைக்கு நிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊர் பேரு வேலாயுதம். வேலாயுதம் பட்டி. அதனால எனக்கு என்னுடைய காதலனுக்குமே உரிய ஒரு சொந்த ஊரு. சரி இருக்கட்டும். காட்டுக்கு காவலுக்கு போனோம். காட்டுக்கு காவலுக்கு போறதுக்கு முன்பாக நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சொல்வதற்கு தானே வந்திருக்கோம் இல்லையா? நீ காதல் செஞ்சிருக்கிறியாமா? நான் இப்போதைக்கு பாப்பாட்ட கேட்க முடியாது. நீ காதல் செஞ்சிருக்கியா? 3 பேர்த்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கேளுங்க, நம்ம ட்ரைனிங் அப்படின்றீங்க. காதல் செஞ்சிருக்கிறியாமா? உண்மையை சொல்லு. உண்மையா சொல்லு. மைக்க வர்றி அந்த பிள்ளைங்க மைக்க வாயில வைமா. ஏமா உங்களுக்கு தெரியாதா? ஏமா ரொம்ப அழகா இருக்க, சிறிய வயது, ஏன்னா காதலுக்கு ஏற்ற வயது தானே, அதான் பயமா இருக்கு. 16 வயதுல ஸ்ரீதேவி பார்த்த மாதிரி. நிச்சயமா 16 வயதுல என்னமோ ஒரு பாடல் கூட வருமே, சிந்தூர பூவி, அந்த ஸ்ரீதேவியை பார்த்த மாதிரியே இருக்கு. நிச்சயமாக இருக்கு. அதனாலதான் வயதுக்கு ஏற்ற காதல் இருக்கா? இப்ப வரைக்கும் இல்ல. ஆமா, இப்ப வரைக்கும் வேண்டாம், இதுக்கப்புறமும் வேண்டாம். அதனால நான் காதல் செய்யறேன். ஆமா, ஊருக்கு தான் உபதேசம். ஊருக்கு தான் உபதேசம். நான் காதல் செய்யறேன். என்ன சொல்றீங்க? என்ன உண்மையை தான் சொல்றேன். அதனால நான் எப்படி எல்லாம் காதல் செய்யறேன் அப்படின்னு, காதல் செய்யணும் அப்படின்னா காதல் செய்தவரை திருமணம் செஞ்சுக்கணும். அந்த காதல் செஞ்சவங்களே இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அதிகம் இல்ல. காதல் செய்யறது ஒருத்தரையா இருக்கு, திருமணம் செய்யறது ஒருத்தரையா, இப்படிதான் இருக்கும்போது, ஆனா நான் காதலித்தவனை மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இருக்கேன். அதற்கு யாருடைய துணை வேணும்? அந்த தெய்வத்துடைய துணை வேணும். அதனால ஒரு பாடல் பாடிட்டு சரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு சக்கரையில் பாகு வச்சு சொக்கிடிச்சு மெல்லகிடிச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாப்பிள்ளைக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை காக்க வேணும் கொழுந்து
அப்பா நன்றி நன்றி நன்றி. இல்ல மனதெல்லாம் இருக்கு, பரவாயில்ல, நாடகம் நல்லா இருக்கு, எல்லாம் சின்ன பிள்ளைகளா கூட்டிட்டு வந்து நல்லா அருமையா நாடகம் நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. ஆனா என்ன ரொம்ப களைப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சோர்வா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானேம்மா? கை தட்டுவதற்கான உதவி பலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாருங்க, காட்டுக்கு காவல். நான் கேட்கிறேன், ஏன் நீ பொம்பளை தானே, ஏன் ஆசைப்படுற? நான் ஆசைப்படலாம், அதுதான் இல்ல உங்ககிட்ட இருந்து நான் பாதுகாக்கணுன்றதுக்காக எச்சரிக்கையா பாதுகாக்கிறேன். நீ இப்ப ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு நாடகம் அமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். எல்லாரும் வரி பணம் கொடுக்கணும், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்த முடியும். அப்படி நீங்க செயல்படுத்தி உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு தான் நன்றி சொல்ல கை தட்டுங்க. ஏன்னா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனா இந்த ஒற்றுமையோட வைத்து ஒரு நாடகத்தை அமைச்சு இப்படி சிறப்பான முறையில நடத்தணும் அப்படின்னா யாரு தேவை தெரியுங்களா? நாடகத்தை வச்சுட்டீங்க, நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க, பணத்தை இன்னும் கொடுக்கல, விடுஞ்சாதான் கொடுப்பீங்க, வச்சுட்டீங்க. ஆனா இந்த நாடகத்தை சிறப்பான முறையில நடக்கணும் அப்படின்னா அதற்கு யாரு முக்கியமான காரணம் தெரியுங்களா? நாடக அமைப்பாளர். ஏன்னா நாடக அமைப்பாளர் கையில தான் இருக்கு ஒரு நாடகம் எப்படி சிறப்பா போவதற்கும், எப்படி ஒரு ஸ்ரீபாட்டு அப்படின்னா இந்த அளவுக்கு பேசணும், இந்த அளவுக்கு பாடணும், இந்த அளவுக்கு மக்களுக்கு கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ற தகுதிக்கு ஏற்ப ஒருவரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வர்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நல்லா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன், ஒவ்வொரு ஆளும் மதுரை, புதுக்கோட்டை எல்லாம் கலந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுக்கணும்னு அமைச்சிருக்கிறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்பெல்லாம் கடமைக்கேன்னு ஆகி போச்சுப்பா. இப்பெல்லாம் எல்லாமே வாழ்க்கையில இப்பெல்லாம் எல்லாரும் கடமைக்கேன்னு எல்லா விஷயத்தையும் தொழிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பணம் வந்தா போதும்பா. அது காரணம் யாரு தெரியுமா? இன்னைக்கு நல்ல ஞானஸ்தக நாடகம் பேசினா நல்லா போட்டு கூட்டி வருவாங்க. இன்னைக்கு பட்டாணி வைக்கிறவன், பலூன் வைக்கிறவன் எல்லாம் நீங்க நாடகம் பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அவங்களுக்கு இந்த நாடக கலையினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியும், எப்படி அமைக்கணும்ன்றது என்ன தெரியும். ஆனா மிகப்பெரிய அனுபவசாலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியை சேர்ந்த அப்பா TME அருண் அப்பா. மிகப்பெரிய அனுபவசாலி, பல வருடங்களாக இந்த தொழில இருந்து முத்தெடுத்தவர். எப்படி ஒரு கடல்ல ஒரு நீச்சல் அடிச்சு போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அந்த முத்தை வந்து வெளியே கொண்டு வர முடியும் இல்லையா? அதே போன்று இந்த நாடக கலையில முத்தாக தோன்றி முத்தெடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்பா அவர்கள், அருண் அப்பா அவர்கள் தான். தொடர்ந்து அப்பாவுக்கு நாடகத்தை கொடுங்க, சிறப்பான முறையில் அமைத்து தருவாரு. குறைந்த செலவுல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 50,000 கொடுங்க, ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா? அதனால நல்ல அருமையான முறையில் அமைச்சிருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய கைதட்ட கொடுங்க. முதல்ல எங்களுக்கெல்லாம் கைதட்ட வேண்டாம், அவருக்கு முதல்ல. எனக்கெல்லாம் வாய்ப்பளித்து எங்கேயோ இருந்து ஒரு 3 நபர்கள் தான் நாங்க ஒரு கார் எடுத்துருங்க பாருங்க, தனியா ஒரு கார் எடுத்துட்டு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு 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 நல்ல கலை நிகழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பார். ஏதோ ஒரு ஆளை கூட்டிட்டு போய் காலையில விழுந்தா சம்பளத்தை வாங்கிக்கலாம் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவர் இருக்க இடத்துலயே இல்லாமையா இருப்பாங்க. ஆனா எங்க பணத்தை போட்டு வண்டிக்கு டீசலுக்கு காசு கொடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா அவருக்கு இன்னொரு தடவை நல்ல பெரிய கைதட்ட கொடுங்க. காரி எங்களுக்கு வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரு நினைப்பாங்க இல்லையா? பணம் வந்தா போதும், அதுல இருந்து ஒரு 10,000 15,000 சுருட்டுனா போதும்னு நினைக்கிறாங்க இப்ப எல்லாம். ஆனா அப்படி இல்லாம அப்பா நிறைவா நடத்துறாரு. நல்ல விடிய விடிய உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்றத மட்டும் கேட்டுட்டு காட்டுக்கு காவலுக்கு போனோம். எப்படி அப்படின்னா ஆளுள்ளம் 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 சோ ஆளுள்ளமே சோ ஆளுள்ளமே
கரண்ட் இருக்காது? பறவைகள் ஞான பறவைகள்னா அமைதியா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால பறவைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக அமைதியாக உட்கார்ந்துருக்கு. இந்த பறவைகள் எல்லாம் விரட்டுனாலும் போக மாட்டுது. அதனால ஞான பறவைகள் நம்ம எல்லாம் எப்ப கிளம்புறோமோ அப்பதான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஆமா, அதனால இந்த இடத்துக்கு தவமுனிகள் எல்லாம் வர்ற நேரம் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் மலித்து ஆசைப்படுச்சு. ஆளும் எல்லாத்துக்கும் குசி போடுங்க. இந்த புவியானது அத்திப்பழம் போல் வடிவமுடையது. அதோடு இங்கே வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதிகின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமிட்டான அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் விளைந்துவிடும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் காண்ட கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவரங்களும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சல் அடங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். எப்படி தினசரி ஒரு கழகமாக செய்யாமல் என்னுடைய சிரசானது 1000 இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுதான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நிறுத்திய கிரமாஷ்டங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரனும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் 1100 காதரவப்புள்ள திருப்பார்கடலில் 1000 பட மகிழமுடிவுடைய ஆதிசேஷமில் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று
அங்கே 1000 எதிர்ப்பு கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரபதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் அவசியம் பெற்று அதன் பின் இன்று எம்மது தொழிலுக்கு ஆரவாக இப்புவியுலகின் தென் திசையில் வேல்மலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன தேவாகி கடந்து விட்டது நாளிகவள கழகம் நடத்துவதற்கொண்டு அறிவுறுபடவில்லையே. காண வடமகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். அவனை முகத்தவன் 5 கரத்தவன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்கக்கூடிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லடமும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மட்டத்தை பற்றி யோசிக்கலாம். பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோ இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. கணபதி தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்கிறது தெரியுமா? புத்து கொடுக்கு பூச்சோடிகளும் பொங்கி வடியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழான்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட முகத்தை பூமி பற்றி வரைத்தால் எப்படி இருக்கும்? அடுத்து பார்க்கலாமா? நதியோ நானும் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்லே
நடந்தோம் என் சொல்லு நன்றி நன்றி கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 கைதட்டி அனைவருக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொடுப்பவர்களுக்கும் நன்றி 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 ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கப்படையில் பட்டி பார்க்கும் தென்பாக பாகுமுற்ற நெஞ்சே நாராயணனை கண்டுகளை பார்க்கு நாரவென்றால் நீர் அகிலம் என்றால் உறைவிடம் அன்பிற்கு பிரபலமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மஞ்சள் சோழ சம்பாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேணன் அந்த அமிர்தவள்ளியை தென்பர் முடித்து வைத்து திருமணம் கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் அங்கு திரிந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க 6 புகழ் வாழ்க விருப்பகஸ் நண்பர்கள் வாழ்க குப்பன வாழ்க செவரக மைய வாழ்க மாச்சலா மடிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அமரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேன்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற விரதம் விரதமுறை பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்து என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்து அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்து என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. கண்ணோடு கண்ணாவே கண்ணாவே அதோ வாராண்டி அம்மம்மா
பெண்ணாக வருவானோ ஆடைக்கு சுகமாக வருகிறதோ கதை சொல்லும் கண்ணல்லவா கதை கண்ணோடு கண்ணாக இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் எடுப்படி சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறாரா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு ஒரு கழகத்திட்டு போங்களா மெயின் வந்து விட்டார்கள். பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் இருக்கு. மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவன் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்றே பார்க்கலாம். நானும் வந்த உறவை நாடு வந்த பாடவே குளிர்ந்து மங்கையன்று வந்திருக்கும் உன்னை தேடும் கதை சொல்ல கதை ஒரு பூ எடுத்து ஒரு மாலை
ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கூடமிடு
சொட்டு மேளங்கள்ல பக்கா மேளங்கள். நன்றி 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 இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த பாடலுக்கு திரைப்படத்தில் எத்தனை இசைக்கலைஞர்கள் வச்சு வாசிச்சிருப்பாங்க. இந்த 4 பேரும் சிறப்பாக இசையமைத்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கின்றார்கள். தென்றல் ஆடியோஸ் சிறப்பான ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கினருக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நடிகரும் சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுக்கின்றார் அன்பு அண்ணார் திருச்சியை சேர்ந்த டிஎம்ஏ அருண் அண்ணார் அவர்கள். அவரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தை கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் என்பதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பேட்டேன். அதன் பிறகு செல்வேன் அப்படி கதிரவன் கூட்டேன். அதற்கு முன் பூலோகம் துபர்லோகம் தனலோகம் தபலோகம் நெத்தியலோகம் சத்தியலோகம் மகரலோகம் என்று சொல்லக்கூடியது மேலுகங்கள் 7. அதலம் மிதலம் சுதலம் தராதலம் ரஷாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழுலங்கள் 7. ஆக 14 உலங்குள்ள பெண்கள் வரும். இந்த வள்ளியை கண்டால் மயங்கி விடுவார்கள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தன் நாம் சொன்னார். அந்த கந்தனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூதுவிடுகின்ற என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூதுவிடுகின்றானா, மின்னலை தூதுவிடுகின்றானா, இடியை தூதுவிடுகின்றானா, மழையை தூதுவிடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூதுவிடுகிறான் எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே அந்த வள்ளிக்கு காயத்ரி வெளியவா நீ வந்தாத களகாரம் வா சீக்கிரமா ஒரு செல்வம் இல்லை கட்டுக்காவல் அவளோடு கருவாச்சி கருவாச்சி உங்காடமான காவலான காவலந்து உருவாச்சி கொண்டாட 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 சொன்னதெல்லாம் என்னாச்சு கொண்டாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காவல் வந்து பொது உடமை ஆயாச்சு கருவாச்சி கருவாச்சி எல்லுருகி போகும் எல்லுருகி போகும் தங்கள் உருகிடமா தங்கள் உருகிடமா தங்கள் உருகிடமா சந்தேகம் கொள்ளலாகுமா நீ மாறாத உலகையாடுமா பெண்களுக்கு தெரியுமா அதை நாடு சேர்ந்து ஒரு பெண்ணு கொண்டு காத்து பெண்களுக்கு தெரியுமா இது காணா சந்தனமே இது காணா சந்தனமே ஒன்று தருவே சம்மதமே
படித்ததே யாராலும் படிக்காத மங்களராகவே ஆசாத்தி உணர்ந்து அப்பகலாக முடிச்சு ஆசாத்தி உணர்ந்து அப்பகலாக முடிச்சு அப்பகலாக முடிச்சு நானே ஒன்று கொடுத்து அப்பகலாக முடிச்சு நானே ஒன்று கொடுத்து மதுரை மாறிக்கொழுந்து மனதோர பள்ளிகையே மதுரை மாறிக்கொழுந்து மனதோர பள்ளிகையே மனசோ மயக்குதடி மயக்கும்படி வைக்காதே மனசோ மயக்குதடி மயக்கும்படி வைக்காதே தாளையா பூ கொடுத்து நடமாந்து நடந்து 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 பாடையில போல வந்த கண்ணமா அதுக்கு வந்ததே சொல்லமா உச்சிக உண்டெடுத்து உச்சிட்டு வந்த புலி பச்சமர பக்கத்தே நீதிவென்று சொன்னாங்க நீதிவென்று சொன்னதிலே நியாயம் என்ன கண்ணாத்தா நான் என்ன சொல்லிவிட்டு மயங்குகிறார் உள்கள் மது கேட்டு நீ தலை கொள்கிறாயோ சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த தோழமப்பால் கடவு செய்த குற்றமப்பால் கடவு செய்த குற்றமப்பால் அத்து பணம் சிறப்பா இந்த அத்தமர சிறப்பா ஒரு வெள்ளக்காரத்து இந்திய வந்தாலும் என்ன கொண்டு சிறப்பா அத்து பணம் சிறப்பா இந்த அத்தமர சிறப்பா ஒரு வெள்ளக்காரத்து இந்திய வந்தாலும் என்ன கொண்டு சிறப்பா தீபப்பட்ட வெள்ளவே மண்ணு வந்த பெண்ணிடவே எப்போது வரவி பணம் சிறப்பா இந்த அந்த பல சிறப்பா ஒரு காலத்தில் இந்தியா வந்தாலும் என்ன கொண்டு சிறப்பா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இருந்து சொத்துக்கு கண்ணாக பெண்ணை இலக்கே காற்றிலும் மழையிலும் கலந்து வைத்த விடுவிலும் பறகிலே ஒதுங்கியாலும் அமைதியான நதியிலும் மழையில்லாத வெள்ளம் வராடும் ராஜா ராஜ்யம் இல்லையாய் ஒரு ராஜ்யம் இல்லையாய் ஒரு உறவும் இல்லை ஒரு பிரிவும் இல்லை அத்திரத்து போது ஆடுகிறேன் நானும் பட்டு வண்ண சிட்டு படகு தூரை விட்டு பட்டு வண்ண சிட்டு 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 படகு தூரை விட்டு பர்வதூராரையடி அண்ணனடு ஊட்டு பர்வதூராரையடி அண்ணனடு ஊட்டு ஆண்டவனை பார்த்ததும் அவனுக்கு மூத்ததும் அப்பனா கேள்வி கேட்கணும் தலைகெடுத்து முடிகிற தப்பிசல என்ன வழியற ஆறு மடமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மடமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டமுற்ற அழகிடுவே மனிதா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டமுற்ற அழகிடுவே மனிதா என் பாட்டு உன் பாட்டு என் பாட்டு என் பாட்டு என் பாட்டு சிரிக்கும் பூங்காட்டு பொழுது போகணும் நானும் பிறப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் உனக்குள்ள பாடு தூங்கணும் விட்டு அருகே உனக்கு என் பாட்டு சிரிக்கும் பூங்காட்டு சோதனை சோதனை கூடு வந்தால் சாமி
வேதனை நான் வாழ்க்கையெல்லாம் தாங்காதது சூதனை மேல் சூதனை ஊதும் இப்படி பாடினால் எவ்வளவோ பாடிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கந்தருக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமல் உள்ள கந்தபுரமிருந்து படை துடி அமைச்சு அரண் நட்பு அது ஆரையும் பற்று எல்லாம் உள்ள முருகன் வருவதில் பார்த்தால் அது உள்ள பெருமை 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 இருந்தாலும் அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமையில் இருப்பது எவ்வளவோ தூய்மையாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த வண்டியை பெற்ற தாயாகப்பட்டவள் எவ்வளவு சிறப்புக்குரியவளாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அதை கீக்கடிக்காம எறும்பு கடிக்காம பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தாப்பட்டேன்னு கிடந்து தான் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிட அப்படி சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதுட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை போற்றினால் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற காரணத்திற்காக 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா போராட்டத்தை எல்லாம் பாராட்டத்தை பெற்றி வளர்த்த அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா இருப்பு எல்லாமே துசுதுப்பு சேராம துப்பு கொடி அறுத்தெடுத்து அம்மா கண்ணுறுக்க பாராம கஞ்சி கஞ்சி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாடே தெய்வம் எல்லாம் சும்மாவோ தியாகத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா பாடியதாரும் தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் ஜீவனே இது பொய் தூக்கமா நான் தூக்கவே வெகுளாகுமா ஆராரிரே பாடியதாரோ அம்மா நேற்று வந்த பிள்ளை சிறைகொழுந்த கிளை எல் கொண்டாடும் தாயே அன்னை ஊரானையில் அன்னை ஊரானையில் பெற்று எடுத்தவதா என்னையும் கட்டு கொடுத்து விட்டான் பெற்ற கடனுக்கு தான் என்னெடுத்து வட்டிய கட்டி போட்டான் பெற்றவ மனசு பெத்தாச்சு இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது உறிஞ்சு போனவில்லாச்சு பெற்று எடுத்தவதா என்னையும் கட்டு கொடுத்து விட்டான் அம்மாவும் சேல அந்த ஆகாயத்தை போல என்ன பெற்ற அம்மாரே